அன்புடன் வணக்கங்கள். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு புத்தகம். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். நூலறிவு ஆகுமா முன்னறிவு என்ற பழமொழி புத்தகங்கள் படிப்பதன் முக்கியத்துவத்தினை கூறுகின்றது. புத்தகம் என்பது நாம் அறிவை வளர்க்கும் ஆயுதம். கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு என்கின்றார் ஔவையார். அந்த அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை உலகில் உள்ளது. புத்தகம் அகமும் புறமும் சுத்தம் செய்து அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் அகற்றி நம்மை அழகுபடுத்தும். உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம் அறிவுக்கும் மனதிற்குமான பயிற்சி என்ற பொன்மொழி புத்தகம் சிறப்பினை உணர்த்துகிறது. அறிவினை விருத்தி செய்து கொள்வதற்கும் புத்தகங்கள் மிக முக்கியமானதாகும். நம்மை சுற்றியுள்ள சமூகத்தை பற்றியும் உலகம் பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள புத்தகங்கள் மிக முக்கியமாகும். மனித வாழ்க்கை என்பதை சிந்திப்பதை நிறுத்துகிற போது மனிதன் இறந்தவனாகிறான். எனவே சிந்தனையை தூண்டுகிற புத்தகங்களை சிந்தையில் ஏற்றுவோம். புரட்சி பாதையை கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கின்றார் லெனின். ஒரு புத்தகத்தை திறக்கும் போது உலகினை நோக்கிய மற்றொரு வாசலை திறக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. மனித வாழ்க்கையை அழகாக்கவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கங்கள் தான் புத்தகங்கள். இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய அறிஞர்களை சந்தித்து பேசி உரையாட வேண்டும் என்றால் நூலகத்திற்கு செல்லுங்கள். அவர்களின் புத்தகங்களை படியுங்கள். என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி உலகம் வரும் என்று கூறுகிறது புத்தகம். பம்பாய்க்கு விமானத்தில் செல்லாமல் காரில் 3 நாட்கள் பயணம் செய்து மெனக்கெட்டது ஏன் என்று கேட்ட பொழுது 10 புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தது, படித்து முடித்து விட்டேன் என பதிலளித்தாராம் அறிஞர் அண்ணா. அதனால்தான் அவரை அறிஞர் என்கிறோம். உங்கள் துறையில் சிறந்து நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் உங்கள் துறை சார்ந்த புத்தகங்களை வாங்கி வைத்து படியுங்கள். ஒரு நல்ல புத்தகத்தை திறக்கும் போது நரகத்தின் வாசல் மூடப்படும். ஒரு புத்தகத்தை விட பொறுமையான ஆசிரியர் உலகில் யாரும் இல்லை. புத்தகங்கள் செய்யும் உதவி நமக்கு பெரியதல்ல, மிக பெரியது என்கின்றார் பாரதிதாசன். உலகத்தையே தனக்குள் வைத்துக் கொண்டு தன்னடக்கமாக இருக்கும் புத்தகத்தை போல வாழ்வோம். புத்தகத்தை சுவாசிப்போம், புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம். புத்தகத்தை படித்து புத்தகம் படைக்க சத்தியம் எடுப்போம். புத்தகத்தை சேமித்து பயனில்லை, புத்தகத்தில் உள்ளவை புத்தியில் சேமிக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்யும்.